தலைமை மருத்துவமனைக்கான தகுதி கூட இல்லாத நிலைமைக்கு இங்கே ஆகிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அதிகாரி இதுக்கு சரியானது ரெஸ்பான்சிபிலிட்டியான அதிகாரி யாரு? இது யார் பதில் சொல்கிறவர் யாரு? இது யாருக்கு மக்களுக்கு குறை தீர்க்கிறவர் யாரு? இதெல்லாம் யாருக்குமே தெரியல. ஏதோ போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கு, மெடிக்கல் காலேஜாக இருக்குது, நம்ம போனால் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. எந்த வித மருந்து ஒழுங்காக கொடுக்குறதில்ல, கட்டுறதுக்கு இல்லை. கட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க, தையல் போடுறதுக்கு ஆள் இல்லை. தையல் போட்டு சீப்பர் போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ஆள் போடலை. தலைமை மருத்துவமனைக்கான தகுதி கூட இல்லாத நிலைமைக்கு இங்கே ஆகிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அதிகாரி இதுக்கு சரியானது ரெஸ்பான்சிபிலிட்டியான அதிகாரி யாரு? இது யார் பதில் சொல்கிறவர் யாரு? இது யாருக்கு மக்களுக்கு குறை தீர்க்கிறவர் யாரு? இதெல்லாம் யாருக்குமே தெரியல. ஏதோ போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கு, மெடிக்கல் காலேஜாக இருக்குது, நம்ம போனால் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. எந்த வித மருந்து ஒழுங்காக கொடுக்குறதில்ல, கட்டுறதுக்கு இல்லை. கட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க, தையல் போடுறதுக்கு ஆள் இல்லை. தையல் போட்டு கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் பலியானவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 69 பேர் பலியாகியுள்ளனர். பலியானவர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசின் இந்த முடிவை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த முகமது கோஸ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் என குறிப்பிட்ட நீதிமன்றம் இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும் என கேள்வி எழுப்பியது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே அரசு உதவி பெறும் வீடற்ற ஏழைகள் மற்றும் முதியோர் காப்பகத்தில் உள்ள முதியவர்களை நிர்வாகிகள் அடித்து துன்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு விடுதியில் வசிப்பவர்கள் பெயர் குறிப்பிடப்படாத கடிதம் ஒன்று அனுப்பியதால் சர்ச்சை எழுந்துள்ளது. தனியார் அறக்கட்டளை நிர்வாகி கோவிந்தராஜ் மற்றும் அவரது தம்பி கிருஷ்ணன் ஆகிய இருவரும் முதியவர்களை தகாத வார்த்தையில் திட்டி அடித்து துன்புறுத்துவதாக கவலை தெரிவித்துள்ளனர். அத்துடன் அரசு உதவியை பெற்றுக்கொண்டு காப்பகத்தில் சேர நன்கொடையாக 3000 ரூபாய் வழங்குவதோடு மாதம் 1500 ரூபாய் கட்ட வற்புறுத்தப்படுவதாக ஆட்சியருக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளனர். விடுதியில் ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். வேணாநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் அரசு பேருந்து ஓட்டுநரான இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் பணி முடித்து வீட்டுக்கு வந்த அவர் கட்டிலை பழுது பார்த்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கட்டிலில் மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திலேயே பாலமுருகன் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.